ராசியிலே ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி வக்கரமாவது எவ்வளவு நல்ல விஷயம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிராண்டா நான் தான்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு. வாழ்க்கையில சில நேரம் நமக்கு பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியை யாராலுமே தரப்பட முடியாது. அப்படிப்பட்ட நேரம் இது. 10லே ஒரு பாவி இருந்தால் சொல்லுவாங்க. 10 சனி பகவான் பார்க்கும்போது பிராண்ட் ஆவீங்க. எங்க போனாலும் ஃபெமிலியர். எந்த தொழிலை தொடங்கினாலும் அது உலக தொழிலாக, உலகம் ஃபுல்லா வியாபித்திருக்கும் ஒரு தொழிலாக. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க, சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார், பிராண்ட் அம்பாசிடர் யார், நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார் மீனராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் என்னன்னா, மீனராசிக்காரங்களை உயிரோடு விட்டா போதாதா சார். ராசியிலே ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி வக்கரமாவது எவ்வளவு நல்ல விஷயம்னா ஜென்மத்துக்கும் நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நன்றி சார், இந்த சனி பகவான் வந்த இந்த ஒரு வருஷமா, திருக்கணிதப்படி இந்த ஒரு வருஷமா உயிருக்கு ஆபத்தான ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். உலகத்துல மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அப்படி அந்த பாட்டெலாம் அந்த மாதிரி தான். வாழ்க்கையில இந்த உயிர் பயத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் அந்த சனி பகவான் உடம்புல உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆக்குவார். மீனராசிக்காரங்க ஏதாவது ஒரு மேட்டர்ல தன்னைத்தானே அடிக்ஷன் ஆக்கி வச்சிருப்பாங்க இந்த 1 இயர். ஸோ இப்போ அதெல்லாம் சரியாயி ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது ஜூலை 27க்கு அப்புறம் உடம்பு பலமாகிறது, உடம்பு உறுதியாகிறது போன்ற விஷயங்கள். உடம்பு பலமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உடம்பார் என்ன சொல்லுது, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே தான். உடம்பை வந்து தெம்பாக்குறது. ராசிநாதன் ராசியில் இருந்து 3, 7, 10 பார்க்குறார். சனியினுடைய ஃபுல் எசன்ஸை என்ஜாய் பண்ண போகிற ஆள் நீங்கள் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். காரணம், எப்படி உடம்புல இருந்து 3ஐ பார்க்கிறார். 3ங்கிறது முயற்சி, 3ங்கிறது சகோதர பாவம், 3ஆம் இடம் என்பது எதிலும் முன்னெடுக்கும் ஒரு சுபாவம். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே எதிலும் முன்னெடுக்க பயந்ததில்லை. அது தைரியமாக பண்ணுவீங்க. ஒரு விஷயம் பண்ணலாம் சார், இறங்கி பார்ப்போம், தைரியமாக பண்ணுவோம் போன்ற தைரியம். 7ஐ பார்க்கிறார். காதல். மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 பொண்டாட்டி. மீனராசிக்காரர்களுக்கு 2 மனைவி டிஃபால்ட்டாக. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 பேருக்கும். அதில் இந்த மீனம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, ராசிநாதன் 7ஐ பார்க்கும் பொழுது, 7ஐ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த முதல் திருமணம் தான் சார் எனக்கு ப்ராப்ளம், மனசு வேதனையாக இருக்குது, இப்போ ஒருத்தர் கூட நான் பழகிட்டேன், 2வது கல்யாணம் பண்ண போகிறேன், தாராளமாக பண்ணுங்கள். அது போன்ற விஷயங்கள். முதல் திருமணம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், சட்டப்பூர்வமாக பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படி சொல்லைங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். சில பேர் ஃபாரின் போகிறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகிறது போன்ற விஷயங்கள். எங்கே போயிட்டுருக்கேன், ஆனால் வணக்கம், மலேசியா போயிட்டுருக்கேன், என்ன ஃப்ளைட்டில் இருந்து பேசுகிறீங்களா, நான் ஃப்ளைட்லேருந்தே கால் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம். ஒரே பிஸி. அப்போது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிராண்டா நான் தான்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு. நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியை யாராலுமே தரப்பட முடியாது. அப்படிப்பட்ட நேரம் இது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது 10லே ஒரு பாவி இருந்தால் சொல்லுவாங்க. 10 சனி பகவான் பார்க்கும்போது பிராண்ட் ஆவீங்க. எங்கே போனாலும் ஃபெமிலியர். அந்த ஃபெமிலியாரிட்டியை கொடுக்குறார் சனி பகவான். 10ஐ பார்க்கிறார். சனி 10ஐ பார்க்கறது ஒன்று தான், சரியா? அப்போது உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை தருகிறார். அவ்வளோ பெரிய விஷயம் சனி 10ஐ பார்ப்பது. இந்த வருஷம் 3 பேருக்கு தான். மிதுனத்துக்கு அப்புறம், சிம்மத்துக்கு அப்புறம், தனுசுக்கு அப்புறம் உங்களுக்கு தான். அடுத்து இந்த 10ஐ பார்க்குகின்ற யோகம். எந்த தொழிலை தொடங்கினாலும் அது உலக தொழிலாக, உலகம் ஃபுல்லாக வியாபித்திருக்கும் ஒரு தொழிலாக. ரெட்ரோ ஆன்மீகம் ஆரம்பிக்கும் போது உலகமெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம். நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் உலக பார்வை நம்மளது எப்படி இருக்கணும், வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிற அந்த நினப்பு தான். அந்த நினப்பு தான் நம்மளுடைய சிந்தனை. நம்ம உலகம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கக்கூடிய அளவு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சில பேர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவீங்க. அல்லது இங்கேருந்து இங்கே ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பித்தேன் சார், இதோட பிரான்ச் மலேசியாவில் ஆரம்பிக்கிறேன் சார். இன்னும் புதுசாக இருக்குது, மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு மலேசியாவில் கிளையா, ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, பண்ணலாம்ல, தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே மேல் நோக்கிய சிந்தனைகளாக இருக்கும். எப்படி மேல் நோக்கிய நாள் கீழ் நோக்கிய நாள் சொல்கிறாங்க, மேல் நோக்கிய சிந்தனை மற்றது. அதே மாதிரி ராசியில் இருக்கின்ற சனி பகவான் என்ன பண்ணுறார், ராசியில் இருந்து உங்களுக்கு உடலில் இருக்க ரோகங்களை குறைத்து உடம்புல இருக்கக்கூடிய பயத்தை சரி பண்ணுறார். சில பேருக்கு தீரா பெருவியாதிகள் இருக்கும்.
சில பேர் இந்த புற்றுநோய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடம்பை ரொம்ப உருக்குது சார், உடம்பு என்ன பயமாக இருக்குது சார், கவலைப்படாதீங்க. சனி பகவான் வக்கரமாகின்ற இந்த 6 மாதத்தில் அதை ஆப்ரேஷன் பண்ணுவீங்களோ மாத்திரை சாப்பிடுவீங்களோ எப்படியோ ஒன்று பண்ணி உடம்பை சரி பண்ணிடுவார். மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த சனி பயிற்சி என்றால் அது மிகையல்ல, 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன, சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுபகிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார், மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன, சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வ் அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம், திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது, சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கடை முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார், அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது, சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. வச்சுக்கோ சாப்பிடு வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடே பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேற விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க, போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம், வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு, நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல், நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும், நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் ப்ராக்டிக்கல் காட். சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள்.
உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்னை பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போவோம். பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.